ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு சீரியல், இந்த சீரியல் லான்ச் ஆகும்போது நம்மளோட ஷபானாவோட சீரியல் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலாக மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துடாது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட மிஸ்டர் மனைவி சீரியல் அப்படின்னு சொல்லலாம். எஸ், மிஸ்டர் மனைவி சீரியல் தூக்கி 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 டைமிங் பந்தாடிட்டே இருந்துட்டாங்க. ஏதோ ஒரு லேக் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு தெரியல. ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக ஷபானாக்கு இல்லையோ அப்படின்ட்டு அவங்களுமே அதை ஃபீல் பண்ணி தான் சீரியலை விட்டு விலகினாங்க. எஸ், மிஸ்டர் மனைவி சீரியல் அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டிஆர்பி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் டிஆர்பி வைஸ் பார்த்தா கம்மி தான் அப்படின்றதுனால இந்த மிஸ்டர் மனைவி சீரியலை எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த வாரமே இந்த சீரியல் வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பதிவு. எஸ், லாஸ்ட் டே ஷூட்டிங் லொக்கேஷன் போல இருக்குது. அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு சோஷியல் மீடியாவில். நம்மளோட மிஸ்டர் மனைவி டீம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எடுத்திருக்காங்க. சீரியல் முடியுது அப்படின்னு ஒன்று இந்த பிக்கெல்லாம் வந்து ஷேர் ஆனது உடனே தெரிஞ்சு போச்சு. எஸ், மிஸ்டர் மனைவி கிளைமேக்ஸ் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த வாரம் எண்ட் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும் ஏதாவது ஒரு சீரியலை. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து டீமாக சேர்ந்து பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பவன்மே ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகர். அவருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியோட மறுபடியும் தமிழ் சீரியலில் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பாப்போம், வெயிட் பண்ணி. மிஸ்டர் மனைவி சீரியல் கிளைமேக்ஸ் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.